தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இன்று ஜூலை மாதம் 8ஆம் தேதி இறையரசின் விண்ணரசின் சொந்தமாக என்ற சிந்தனையிலே இன்று நாள் முழுவதும் நாம் சிந்தித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இறையரசின் விண்ணரசின் இறையாட்சியின் சொந்தமாகிட சீடத்துவ வாழ்வு நாம் வாழ்கிற பொழுது கடவுளின் பிரசன்னத்திலே நாம் வாழ்கிற பொழுது நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கை நிலையை உணர்ந்து மறுபிறப்பாகிட இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் அறிந்து வைத்திருக்கிற தெய்வன் இதோ இருக்கிறார். காலங்கள் எல்லாம் கடந்தவர். நம்ம ஒவ்வொருடைய உள்ளத்து உணர்வுகளையும் தெரிந்து வைத்திருக்கிற நற்கருணை நாதர் இதோ நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்பி நற்செய்தியை இறை ஆட்சியை அறிவியுங்கள் என்று சொன்னவர். இந்த நாளிலே நாம் இருக்கிற இடத்துல தாழ்ந்து பணிந்து நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரை என்று பக்தியோடு ஆண்டவரை போற்றுவோம், புகழ்வோம், ஆராதனை செலுத்துவோம். கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்தேன் துணை செய்வீன். அன்பின் தேவனர் கருணையிலே. அற்புதமாக எம்மை படைத்தீர், தற்பர நீரே எம்மை மீட்டீர். தோற்புடன் அப்பரச குணத்தில் எப்பொழுது வாழ் நிறைவனானே. எத்தனை வழிகளில் உமதன்பை என் வீட்டமை நீ ஆட்கொண்டீர். அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, வாழ்பவரே. அற்புதமாக எம்மை படைத்தீ, கற்பரம் நீரே எம்மை மீட்டீர். போற்புடனப்ப ரச குணத்தில் எப்பொழுதும் இறைவனானி. எத்தனை வழிகள் உமதன்பை என் வீட்டமை நீ ஆட்கொண்டீ. அன்பின் தேவனர் கருணை. கல்வாரி மலையின் சிகரம் அதில்
கனிவுடன் தினம் எமை நிலைநிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொலிவால் திகழ்த்திரு அவையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே வாழ்பவரே எமில் வாழ்பவரே. கல்வாரி மலையில் சிகரமதில் கனிவுடன் தினமே நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கை ஊட்டி வளர்த்திடுவி. இளமையின் பொலிவா திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவி. அன்பின் தேவரன் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோ வாழ்ந்தின் துணை செய்வி. அன்பின் தேவனர் கருணையிலே. திருப்பாடல் 32:5 என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயல்களை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். இந்த நேரம் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். கடவுளுக்கு தெரியும் நாம யாருன்னு, ஆண்டவருக்கு தெரியும் நாம யாருன்னு. யாரை வேணாலும் ஏமாற்றலாம், நாம் கடவுளை ஏமாற்ற முடியாது. நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும் நாம் எப்படிப்பட்டவர்கள். நொறுங்கிய உள்ளத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். மத்தேயு 6:14-15 மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தை உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதர் நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். உன் குற்றங்களை என் பொருட்டு துடைத்துளைகின்றேன், உன் பாவங்களை நினைவு கொள்ள மாட்டேன். எரேமியா 31:34 அவருடைய தீட்சைகளை நான் மன்னித்து விடுவேன், அவருடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் நிறைந்த வார்த்தைகள். நாம் மனமாறி மனமுருகி நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டோம் என்றால், ஆண்டவருடைய முன்னிலையிலே நாம் புது படைப்பாக நாம் மாற நினைத்தோம் என்றால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். இந்த நேரம் நாம் இருக்கிற இடத்துல சொல்லுவோம். விடுதலை பயண புத்தகம் 34:9 என் தலைவரை, நான் உண்மையிலேயே உன் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் மணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும் என் தலைவரை நீர் எங்களோடு எழுந்திரலும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உரிமை சொத்தாக்கி கொள்ளும். இந்த நேரம் நாம் சொல்லுவோம், என் தலைவரை நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். இதோ அவருடைய பேரன்பை மன்னிப்பை நமக்கு தர அந்த தேவன் காத்திருக்கிறார். நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவரை பாருங்க. இந்த ஆண்டவருடைய பிரசனத்தில் உட்கார்ந்து அவருடைய அன்பை சுவைப்பது, ருசிப்பது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பேர். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். இந்த நேரம் நற்கருணை ஆண்டவரை ஒற்றி நோக்கி சொல்லுவான், ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தில் உட்கார்ந்திருப்பது நீங்க எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு கொடை. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதியே ஆர்வமுடன் பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே, அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி ஐயா. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியன் ஐயா. ரத்தம் சிந்தி நான் சாட்சியா வாழ்வேன். ஆண்டவரை உற்று நோக்கி பக்தியோடு நேசரை உம் திருப்பாதம் அமர்ந்தேன், நிம்மதி என்ற பாடலை பாடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை புது படைப்பாக மாற்ற விரும்புகிறார். நம்மையே சமர்ப்பிப்போம்.
நிம்மதியே ஆர்வமுடனே ஆடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை உன் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. நாம் இருக்கிற இடத்திலே நம்முடைய கரங்களை மேல் உயர்த்தி நம்முடைய வாழ்வில் வல்ல செயல்களை செய்கிற நற்கண்ணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை செலுத்துவோம். நன்றி சொல்வோம். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, ஆராதனை ஆராதனை சுத்தமாக ஆராதனை. நல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. நம்முடைய மத்தியிலே பிரசனமாக இருக்கிற நற்கண்ணை ஆண்டவரை நோக்கி நம்முடைய வாழ்வில் இன்னல்கள் வந்த போது, துன்பங்கள் வந்த பொழுது, எத்தனை கஷ்டங்கள் வந்தால் நம்மை பிரியாமல் நம்மை விட்டு நம்மோடு இருக்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆராதனை செலுத்துவோம். ஆராதனை ஆராதனை என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே, நிச்சயம் நிச்சயமே. அடைக்கலமே, அடைக்கலமே, அதிசயமே,
உயர்வும் அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே 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 ஆராதனை ஆராதனை தொடர்ந்து ஆராதனை செலுத்தும். ஆண்டோடைய பிரசனத்தில் இருக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோரிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒரு புதிய வாழ்வு, புது படைப்பாக மாற்ற நம்மோரையும் அழைக்கும் இறைவன். நம் ஊருரிமை புது படைப்பாக மாற வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். நம்மளுடைய செல்ல பிள்ளைகள் நம் அத்தனை பேருமே புதிய படைப்பாக மாற வேண்டும். அவருடைய அன்பு பிள்ளைகளாக அவருடைய பிரசன்னத்துல வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். இந்த பவுலடியார் கலாத்திற்கு எழுதிய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே புதிய படைப்பாவதே இன்றி அமையாதது. நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு புனிதர் இந்த அகஸ்தினார். பாவ வாழ்க்கை நடத்தியவர் இந்த அகஸ்தினார். இப்படி அன்னை மோனிகம்மாளுக்கு அகஸ்தீன் ஒரு பெரிய சிலுவையாக மாறினார். நீண்ட நெடுங்காலம் தன்னுடைய மகனின் மனமாற்றத்திற்காக கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறார். அகஸ்தீன் தனியாக இருக்கையிலே எடுத்து படி என்ற அற்புத குரலை கேட்கின்றார். அருகில் இருந்த பைபிளை திறந்த பொழுது புனித பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமடல் அதிகாரம் 13 முதல் 14 வரை உள்ள அந்த இறை வார்த்தையை அவருடைய உள்ளத்தை தொட்டது. பகலில் நடப்பதை போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவரி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இந்த பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13 முதல் 14 இறை வார்த்தைகள். மனமாறினார், துறவியானார், குருவானார், ஆயரானார். கடவுளின் மகிமைக்காக, மக்களின் ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்தார். தூய வாழ்வு நடத்தி மக்கள் புதிய படைப்பாக மாற ஆர்வமுடன் செயல்பட்டார். கிறிஸ்துவின் நற்செய்தியை போதித்து பரப்பினார். புனிதராக மாறினார். புது படைப்பாக மாற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இயேசு மிக அழகாக சொல்கிறார். மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே மனமாறி நற்செய்தி நம்புங்கள். மனமாறுவது எப்படி? தீய நாட்டங்களையும் ஊனியல்பின் இச்சைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு தூய்மையான வாழ்வு நடத்துவதே மனமாற்றத்தின் முதல் நிலை. எனவேதான் திருத்தூதர் பவுல் கூறுகிறார், எனவே நீங்கள் உங்கள் முந்தைய நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். கிறிஸ்துவை அணிந்து கொள்ள விரும்பும் மனிதன் கிறிஸ்துவின் தூய உள்ளத்தை கொண்டிருக்க வேண்டும். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். தூய வாழ்வுனா என்ன? தூய வாழ்வு என்பது இயேசுவோடு இணைந்து இயேசுவின் மனநிலை கொண்டு தூய ஆவியாரால் இயக்கப்படும் வாழ்வே தூய வாழ்வு. பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு ஊனியல்பின் தீச்செயல்களை விட்டுவிட்டு கிறிஸ்துவை தம்முள் கொண்டு வாழும்போது புது படைப்பாக நாம் மாறுகிறோம். இதை இந்த பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால்
இயக்கப்படுபவர்களே கடவுளின் மக்கள். உடலின் இச்சைக்கு அடிமையாக வாழ்ந்த மிக பெரும் பாவியாகிய அந்த மரிய மதலின் அம்மாள் இயேசுவின் வார்த்தை கேட்டு மனமாறினாள். தன் பாவங்களுக்காக கண்ணீர் சிந்தி கதறி அழுதார். இயேசுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அழுது கொண்டு நின்றார். அவருடைய காலடிகளை தம்முடைய கண்ணீரால் நினைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளை நறுமண தைலம் பூசினார். லூக்கா செய்தி 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவருடைய பாவங்களை மன்னித்தார். மரியா புது படைப்பாக மாறினார். இயேசுவின் சீடரானார். தூய வாழ்ந்தார். இயேசு சென்ற இடமெல்லாம் பின்தொடர்ந்து இறுதியிலே அவருடைய சிலுவை மரணத்தின் போது சிலுவை அடியிலே துணிவோடு நின்றார். கல்லறையில் அடக்கப்பட்ட இயேசுவின் திருவுடலை காண ஓடி சென்ற மரியா கல்லறை அருகில் நின்ற இயேசுவை தோட்டக்காரர் நினைத்து, ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்து சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றாள். இயேசுவை தன்னால் தூக்க முடியுமா என்று கூட நினைக்காமல் இயேசுவின் மீது கொண்ட அன்பினால் இவ்வாறு கூறினார். புது படைப்பாக மாறும் மனிதன் இறைவனை அன்பு செய்து அவரோடு இணைந்திருப்பதே தன் வாழ்வின் குறிக்கோளாக கொள்கிறான். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார். புது படைப்பாக மனிதன் தன்னை முற்றிலும் தூய ஆவியாருக்கு ஒப்படைத்து அவரால் வழிநடத்தப்படுகிறான். பிறர் மீது அன்பும் அக்கறையும் கொள்கிறான். தான் மனமாறியதை தன் பிறர் அன்பு செயலில் வெளிப்படுத்தி உலகில் சுடர்வெள்ளும் ஒளியாக திகழ்கிறான். இதே தான் தூய திருமுழுக்கு யோவான் சொல்லுகிறார், மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். அவர் கூட்டத்தினிடம் சொல்கிறார், 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், உணவு உடையவர் அவ்வாறு செய்யட்டும். இதைத்தான் திருத்தூதர் பவுல் சொல்கிறார், வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள், விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். ரோமியர்கள் எழுதிய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். பிறர் மீது காட்டும் அன்பும் பரிவும் நம்மை இயேசுவின் சீடர்களாக புதுப்பிக்கப்பட்ட உளப்பாங்குடையவர்களாக உலகுக்கு வெளிப்படுத்தும். நீங்கள் மற்றவர்களுக்கு செலுத்தக்கூடிய அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல நான் வாசிக்கின்றோம். புது படைப்பாக்கப்பட்ட மனிதன் இறை அன்பும் பிறன்பு கொண்டு வாழும் மனிதன் இறை வார்த்தையை இறைவனின் கட்டளை கடைபிடிக்கிறான். அப்போது இறைவனை அவனை குடிக்கொண்டு அவனை வழிநடத்துகிறார். இதைத்தான் இயேசு, என் மீது அன்பு உள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம். இறைவனோடு இணைந்திருக்கக்கூடிய மனிதன் தூய ஆவியின் கனிகளாகிய அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, கனிவு, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, தன்னடக்கம் கொண்டு அமைதியின் தூதனாக வாழ்வான். புது படைப்பாக்கப்பட்ட மனிதன் இறைவன் தன்னுடைய பாவங்களை மன்னித்தது போல தானும் பிறர் குற்றங்களை மன்னிப்பான். பிறன் மீது அவன் காட்டு அன்பு அவனுக்கு மிகுந்த பொறுமையை தரும். அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும். பொறுமையை அணிந்து கொள்பவன் பிறரோடு இணைந்து ஒன்றுபட்டு வாழ்வான். எனவேதான் திருத்தூதர் பவுல் மிக அழகாக சொல்வார், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியாரின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, யோசேப்பின் மீது பொறாமை கொண்ட அவருடைய சகோதரர்கள் அவரை ஆள் குழியிலே தூக்கி போட்டார்கள். பிறகு கிளையாதிலிருந்து வந்த இஸ்மேலினை வணிகக்குழுவிடம் பார்த்து ஆள் குழியிலிருந்த யோசேப்பை தூக்கி அந்த இஸ்மேலிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு சென்றனர். பார்வோனுடைய மெய்காப்பாளர் தலைவராகிய போத்திபார் யோசேப்பை விற்றனர். பல்வேறு துன்பங்களை சந்தித்த யோசேப்புடன் ஆண்டவர் இருந்தார். எனவே எகிப்து நாடு முழுவதும் ஞானமும் மதிநுட்பும் கொண்ட யோசேப்பு அதிகாரியாக பார்வோனால் நியமிக்கப்படுகின்றார். எல்லா நாடுகளிலும் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. யாக்கோபு தன்னுடைய புதல்வர்களை எகிப்துக்கு சென்று தானியம் வாங்கி வர அனுப்புகிறார். தானியம் வாங்க வந்த சகோதரனை யோசேப்பு அடையாளம் கண்டுகொள்கிறார். ஆனால் அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. தம் சகோதரனை சில சோதனைக்கு உட்படுத்திய பின் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்கள் தமக்கு செய்த மாபெரும் பாவ செயலை முற்றிலும் மன்னிக்கிறார். யோசேப்பு தம்முடைய சகோதரர் யாவரையும் முத்தமிட்டு அழுதார். தொடக்க புத்தகம் 45ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், தான் விற்கப்பட்டு எகிப்துக்கு வந்தது இறைவனுடைய திட்டம் என்று கூறி அவருடைய திகிலை போக்கினார். என்னை இங்கு அனுப்பியது நீங்கள் அல்ல, கடவுள்தான். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் இறைவன் நமக்கு தந்த ஆசீர்வாதத்துக்குரிய நாள். தூய்மையின் முழு நிறைவான இறைவன்
நம்முடைய ஊனியல்பியின் தீய செயல்களை விட்டு தூய உள்ளமும் பிறன்பு கொண்டு வாழ நாம் ஜெபிக்கிற நேரம். இந்த நேரம் நாம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பழைய வாழ்க்கையில மூழ்கி போய், பாவ வாழ்க்கையில மூழ்கி போயிருக்கலாம். ஆண்டு அழைக்கிறார், புது படைப்பாக ஒரு புதிய வாழ்க்கையை வாழ். நாம் சொல்ல வேண்டியதெல்லாம், ஆண்டவரே இதோ வந்திருக்கிறேன், ஊதாரி மைந்தனை போல வந்திருக்கிறேன், ஊதாரி மைந்தன் நான் தான் ஐயா, மனமாற வந்தேன் ஏற்பாய் ஐயா, என் தேவனை என் ஜீவனை நற்கரனை நாதர் என்று சொல்லி பக்தியோடு நம்மை ஆண்டுடைய கரங்களை ஒப்படைப்போம். அகஸ்தினாருக்கு மனமாற்றத்தை கொடுத்த கடவுள், அந்த யோசேப்பின் சகோதரர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்த கடவுள் நமக்கு மனமாற்றத்தை கொடுக்க இருக்கிறார். புது படைப்பாக நாம் மாற இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவளாக பக்தியோடு பாடுவோம். மனமாற வந்தே ஏற்பாயா, ஊதாரி மைந்தன் நான் தானையா, மனமாற வந்தே ஏற்பாயா, என் தேவனே என் ஜீவனே நற்கருணை நாதரே, என் தேவனே என் ஜீவனே நற்கருணை நாதரே, ஏசையா நீ மட்டும் போதுமே, ஏசையா நீ மட்டும் போதுமே. கண்மூடி தூங்கினேன், உறக்கமில்லை, உலகத்தின் சுகங்களில் அமைதி இல்லை, குடும்பத்தின் உறவிலே உண்மை இல்லை, நெருங்கிய நட்பிலும் புரிதல் இல்லை, அழுதேன் அழுதேன் உணர்ந்தேன் ஈப்பாயே. கண்மூடி தூங்கினே, உறக்கமில்லை, உலகத்தின் சுகங்களில் அமைதி இல்லை, கண்மூடி தூங்கினே, உறக்கமில்லை, உலகத்தின் சுகங்களில் அமைதி இல்லை, குடும்பத்தின் உறவிலே உண்மை இல்லை, நெருங்கிய நட்பிலும் புரிதல் இல்லை, குடும்பத்தின் உறவிலே உண்மை இல்லை, நெருங்கிய நட்பிலும் புரிதல் இல்லை, அழுதே உணர்ந்தே ஏற்பாயே, அழுதே உணர்ந்தே ஏற்பாயே. பணந்தான் பிரிதென்று குணமாறினேன், பதவிகள் உயர்வென்று தடம் மீறினேன், உன் அன்பை உதறியே தூரச் சென்றேன், உன் பாசம் புரியாது தொலைந்து நின்றேன்,
விரக்தி விரக்தி உணர்ந்தேன் அனைத்தாயி. அதோ நற்கனை ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்ம ஒருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். சொல்லுவோம், ஊதாரி மைந்தனாய் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே. வாஞ்சியோடு ஜெபிக்கலாமா? கண்ணீரோடு ஜெபிக்கலாமா? மனம்தான் பிரிதென்று குணமாறினே, பதவிகள் உயர்வென்று தடம் மீறினே. பணம்தான் பெரிதென்று குணமாறினே, பதவிகள் உயர்வென்று தடமாறினே. உன் நன்மை உதறிய கூறச் சென்றேன், உன் பாசம் புரியாது தொலைந்து நின்றேன். உன் நன்மை உதறிய கூற சென்றேன், உன் பாசம் புரியாது தொலைந்து நின்றேன். விரக்தி விரக்தி உணர்ந்தே அனைத்தாயே. விரக்தி விரக்தி உணர்ந்தே அனைத்தாயே. வேலை பளவிலே சோர்ந்து போனேன், கடன் தொல்லை கஷ்டத்தில் உடைந்து போனேன், உடனளவு குன்றியே வருந்தி போனேன், தினம் தினம் தனிமையில் நொறுங்கி போனேன். வேதனை வேதனை தீர்ப்பாயே என் தெய்வமே. இதோ நற்கருணை ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். இதோ இந்த ஊரடங்கு நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான துன்பங்கள், பொருளாதார நெருக்கடியோடு கஷ்டப்படுகிற நம்ம ஒருவரையும் பார்க்கிறார். ஆண்டவரை பாருங்க. வேலை பழுவிலே சோர்ந்து போனே, கடன் தொல்லை கஷ்டத்தில் உடைந்து போனே. வேலை பழுவிலே சோர்ந்து போனே, கடன் தொல்லை கஷ்டத்தில் உடைந்து போனே. உடல் நலம் குன்றியே வருந்தி போனே, தீனம் தீனம் தனிமையில் நொறுங்கி போனே. உடல் நலம் குன்றியே வருந்தி போனே, தீனம் தீனம் தனிமையில் நொறுங்கி போனே. வேதனை வேதனை தீர்ப்பாயே தெய்வமே. வேதனை வேதனை தீர்ப்பாயே தெய்வமே. நேற்றுள்ள எதுவும் இன்று இல்லை, உலகிலே நிரந்தரம் எதுவும் இல்லை, ஆதாரம் நீதானே நம்பி வந்தேன், அம்மையப்பன் நீ மட்டும் உணர்ந்து கொண்டேன். போதுமே இயேசுவே, நிரந்தரம் நீதானே. இந்த தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரம். வாஞ்சியோடு பக்தியோடு ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம் சொல்லலாமா? நீங்க மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லலாமா? கண்ணீரோடு பாடுவோம், கண்ணீரோடு பாடுவோம். நீட்டுள்ள எதுவும் இங்கு இல்லை, உலகிலே நிரந்தரம் எதுவும் இல்லை. நீட்டுள்ள எதுவும் இங்கு இல்லை, உலகிலே நிரந்தரம் எதுவும் இல்லை. ஆதாரம் நீராரே நம்பி வந்தேன், அம்மையப்பன் நீ மட்டும் உணர்ந்து கொண்டேன். ஆதாரம் நீராரே நம்பி வந்தேன், அம்மையப்பன் நீ மட்டும் உணர்ந்து கொண்டேன். போதுமே இயேசுவே, நிரந்தரம்
நான் தானையா மனம் மாற வந்தேன் ஏற்பாயா பூதாரி மைந்தன் நான் தானையா மனம் மாற வந்தேன் ஏற்பாயா என் தேவனே என் ஜீவனே நல்லருளை நாதரே என் தேவனே என் ஜீவனே நல்லருளை நாதரே. இயேசையா ஊதாரி மைந்த நான் தான் ஐயா, மனமாற வந்தேன் ஏற்பாயா, ஒரு புது படைப்பாக நான் மாற விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறோம். மகதலேன் மரியாவை போல, யோசேப்பின் சகோதரனை போல, அகஸ்தாரை போல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரங்களே ஒப்படைத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை இந்த நாளில் புது படைப்பாக மாற்றுகிறார். நீங்க இருக்கிற இடத்துல இந்த நேரத்துல சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு எல்லாம், இவர் தான் நமக்கு எல்லாமே. ஆறுதல் அளிக்கக்கூடிய தெய்வம் இவர் தான். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் கொண்டிருக்கிற சாபங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இது ஒரு நாள்ல சிறப்பாக இந்த கொரோனா தொற்று நோயினால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிற இந்த வேளையில ஆண்டவரே நீங்க பார்த்துங்க. இந்த ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம். இவர் தான் நமக்கு ஆறுதலான ஆண்டவர் இருக்கிறார். ஆறுதலான ஆண்டவரை பாருங்க. இவரை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்குவோம், இறுக்கமா பற்றி கொள்வா. நீங்க இருக்க இடத்துல உங்களுடைய இரு கரங்களை வீழ்த்து கொள்ளுங்க. சொல்லுங்க, இந்த வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது, ஆறுதலான ஆண்டவரே, ஆறுதல் என்று எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்த வேதனைகள், என் பயங்கள், என் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்று என்னை தீட்டுங்க ஆண்டவரே, என்னை கைவிட்டாதுங்க ஆண்டவன் சொல்லி பக்தியோடு ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கலாமா? பக்தியோடு பாடுவோம். ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. 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 என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள், என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஈட்டு தீட்டு ஆண்டவரே. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற கவலை என்ன? உங்களுடைய கண்ணீர் என்ன? உங்கள் மனசை வருத்தக்கூடிய வேதனைகள் என்ன? உங்களுடைய நெருக்கடிகள் எல்லாவற்றையும் நற்கண்ணை ஆண்டவருடைய கரைகளை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள், என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள், என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் தீட்டுமையா. ஆறுதலான
எல்லாம் சத்தமா பாடுவரே. ஆதரவென்றும் எனக்கு சத்தமாக. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள், என் பாவங்கள், என் மனபாரங்கள் எல்லாம் சுமந்து நீ தாங்க ஆண்டவரே. என்னுடைய இதயம் தூய்மையான இதயமா மாறணும். நீங்க வாழ்கிற ஒரு கோவிலா மாறணும். மாற்றுங்க ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தை மாற்றுங்க ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் தொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டு. ஒப்பு கொடுக்கலாமா? கண்ணீர் ஒப்பு கொடுப்போம். என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள், என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள், என் பாவங்கள், மனபாரங்கள் எல்லாம் சுமந்தென்னை தாங்குமையா. ஆறுதலான ஆண்டவரே, சத்தமா பாடுவோம். ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் குடும்பம், என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள், என் நோய்கள், கடன் துயர்கள் எல்லாம் பார்த்து நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் உங்களுக்கு தெரியும். என் குடும்பம் பலவீனமான குடும்பம் ஆண்டவருடைய குடும்பங்கள் ஒவ்வொரு நபரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, சமாளிக்க முடியல, சமாளிக்க தெரியல, என்ன பண்ண தெரியல. இந்த ஊரடு நாட்கள்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஆண்டவரே. நீங்க பார்த்துங்க ஆண்டவரே. எங்களுடைய இடத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கலாமா? கண்ணீர் ஒப்பு கொடுக்கலாமா? கண்ணீர் ஒப்பு கொடுக்கலாமா? என் குடும்பம், என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள், என் குடும்பம், என் பணிகள், என்னை அழுத்தும் பல சுமைகள், என் நோய்கள், கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. எல்லாரும் கரங்களை மேல் எழுப்பும். கரங்களை மேல் எழுப்புங்க. உனக்கு நீ ஆண்டவரை பாருங்க. ஆறுதலாக இருக்கக்கூடிய தேவனை பாருங்க. இந்த தேவனால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இந்த நாட்கள் நீ ஆண்டவரால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க, உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்க, உங்களுடைய துன்பங்களை சொல்லுங்க, உங்களுடைய கவலைகளை சொல்லுங்க, உங்களுடைய வேதனைகளை சொல்லுங்க. ஆண்டவரே, அதோ ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே. உம்மால் கூடும் ஆண்டவரே. உம்மால முடியாது எதுவுமே கிடையாது. உம்மால எல்லாமே முடியும் ஆண்டவரே. இந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறாங்க. தொடுங்க, ஆசீர்வதிங்க, ஒப்பு கொடுங்க. உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. நீங்க பார்த்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய இதயம் உங்க இதயத்தை போல மாறணும். என் இதயம் நீங்கள் வாழக்கூடிய கோவிலா மாறணும். வழி காட்டுங்க ஆண்டவரே. தயார்படுத்துங்க ஆண்டவரே. எந்த ஒரு சூழ்நிலை உண்மை விட்டு விலகாம உம்முடைய பிரசத்தில் நான் வாழணும். உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உம்முடைய குடும்பம் ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க தேவனே. நாம் ஒவ்வொருவருமே புது படைப்பாக மாற ஆண்டவருடைய பிரசன்னத்துல இயேசுவின் உண்மையான சீடர்களாக சீடத்தைகளாக நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். இந்த நாளிலே
கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிற நேரத்தில் இந்த சக்தி வாய்ந்த விடுதலை ஜெபமாலை நாம் சொல்லுகிற பொழுது நீங்கள் இருக்கிற இடத்துல கண்ணீரோடு ஜெபிங்க. இன்று மிக சிறப்பான விதத்தில் எத்தனையோ நாடுகள் இந்த கொரோனா தொற்று நோய்க்கு மருந்துகள் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிற இந்த வேளையில் விரைவிலே மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவும் மக்கள் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுகிற இந்த வேளையிலே பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை பெறவும், அதிலும் சிறப்பாக அவசர வார்டுகளில் இருந்து அவசர தீவிர சிகிச்சை பெறுகின்ற கொரோனா தொற்று நோய்க்கு தீவிர சிகிச்சை பெறுகிற ஒவ்வொரு நோயாளியும் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வைத்து பக்தியோடு அவளுக்காக இந்த நாளிலே ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாம் கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை உயிர்ப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். ஜெபிப்புமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும், உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமென். அல்லேலூயா. மாரநாதா. புது படைப்பாக மாற நமக்கு அழைப்பு கொடுத்த ஆண்டவர் ஆறுதலாக நம்முடைய வாழ்வில் நம்மோடு பயணிக்கிற தேவன் இதோ நம்மை ஆசீர்வதிக்க வருகிறார். முழந்தால் படிட்டு மாண்பீகத்தை பாடி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயருவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம்.
பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் புனித ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியனல் தேவன் வாழ்கவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவுகளுக்கு விட்டு சென்றேன். உம் திருவிடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வழங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.